Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேக்குறது ஃபைனல் ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ தான் வரும், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் ஓபன் ஆகும் அது மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து இந்த மந்த் ஓபன் ஆக போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிருந்தீங்க. சோ மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து காலேஜ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் வந்து டைரக்டா காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுக்கிட்டீங்களோ அவங்களுக்கு காலேஜ் சீக்கிரமா வந்து கிளாसेस வந்து ஓபன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் மூலமா போற நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டிலேயா வந்து ஓபன் பண்ணுவாங்க. फ्रेंड्स இது பாத்தீங்கன்னா காலேஜை பொறுத்து மாறும். அஃபிலியேட்டட் காலேஜ் அவங்க ஓபனிங் டேட்டை வந்து முடிவு பண்ணுவாங்க. மத்தபடி TNAU மூலமா போறவங்களுக்கும் சோ டேட்ஸ் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க காலேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். So one by one update வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காலேஜ் ஓபனிங்க்கு. TNAU, TNJFU, AUக்கு பாத்தீங்கன்னா அகைன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் +2ல பாத்தீங்கன்னா இப்ப சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்களோ நீங்க அப்ளை பண்ணனும்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ல இருந்து ஆகஸ்ட் 11 வரையும் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் பாத்தீங்கன்னா TNAUல சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு எல்லா கேட்டகரியிலயுமே. சோ இருக்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்தரா பாத்தீங்கன்னா மத்த ரவுண்ட்ஸ் இருக்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். சீட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து TNAUல தான் ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேணால் ட்ரை பண்ணுங்க. அதில் வேணால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே சீட் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு ஆல்ரெடி வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. 13 சீட்டு இந்த மாதிரி சீட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக நீங்கள் மற்ற இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் வரப்போ சீட் வேகன்சி அதிகமாகும். சில பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லையுமே சீட் எடுத்து வச்சிருக்காங்க. அதே போல் TNAUலையுமே சீட் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபைனல் ஸ்லைடிங்கில் பெஸ்ட் காலேஜ் கிடச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க இன்ஜினியரிங் சைட் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் வரப்போ நிறைய பேர் வந்து சீட் வேணாம் அந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்போவுமே சீட் வேகன்சி வந்து இருந்துச்சு ஃபைனல் ஸ்லைடிங் அப்போது. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ 4th அலோகேஷனில் எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதுதான் ஃபைனல் அலோகேஷன்லையும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் பை ஒன் அப்டேட் கிடைக்கும். மினிமம் 1 வீக்காவது நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டில் எதுவும் அலோகேஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். இன்னும் அக்ரிகல்ச்சர் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சில காலேஜஸில் வந்து சீட் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான், டொனேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு ஃபீஸ் மட்டும் பே பண்ணிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மெயில் ஐடி வச்சுருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.